குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 950 விந்து நாதம் உண்டாகும். வெளியில் இரேகை, ரேகையில் அத்தலை, கலியில் உகாரமம் சுற்றிய வன்னி, நெளித்தரு கால் கொம்பு நேர் விந்து நாதம் தெளியும் பிரகாரம் சிவமந்திரமே. நெளித்தரு கால் கொம்பு அப்படின்னா சகஸ்ர தலத்தை அசைக்கும் கொம்பு. இது ஒரு குழுவினால் அறிய வேண்டியது ஆகும். பிரகாரம் என்பது முறை, அதாவது இயல்பு. உகாரம் அப்படின்னா கதிரவன், சிவமந்திரம் அப்படின்னா சிவமந்திரம் அமைந்துள்ள சக்கரம். சிதகாய பெருவெளியில் சந்திர கலையானது உள்ளது. அந்த பெருவெளியில் உள்ள சகஸ்ர தலத்தில் உகாரத்தால் வளைக்கப்பட்ட அக்னி கலை உள்ளது. மூடப்பட்டிருக்கும் சகஸ்ர தலத்தை நெகிழ செய்து அசைக்கும்படி உள்ளது காலான கொம்பு. இதனால் விந்துநாதம் உண்டாகும். இவற்றை தெளிந்து பெறும் முறையில் சக்கரம் அமைந்துள்ளது. பாடல் 951 சதாசிவன் எழுந்தருளுபவன். அகார உகார சிகார நடுவாய் வகாரமோடாரும் வலியுடன் கூடி சிகாரமுடனே சிவன் சிந்தை செய்ய ஒகார முதல்வன் உவந்து நின்றானே. அகாரம் அப்படின்னா இடப்பக்க கண், அதாவது சந்திராகினி. உகாரம் அப்படின்னா வலது கண், அது கதிரவ அக்னி. சிகாரம் அப்படின்னா இரு கண்களுக்கு இடையில் விளங்கும் சிவாகினி. இரு கண்களின் பார்வையையும் சேர்த்தலால் சிவாகினி விளங்கும் என்பதாம். வகாரம் அப்படின்னா குண்டலினி சக்தி. வலி அப்படின்னா காற்று. இதை மூலக்காற்று, மூலபந்தம் அப்படின்னு சொல்லலாம். இது வஜ்ராசனம், கூர்மாசனம் முதலான ஆசனங்களால் இரு பிருஷ்டங்களும் நெருக்கப்படுவதால் மூலவாயு சிரசை அடையும். இரண்டு கண்களுக்கு இடையே புருவ நடுவிடத்தில் மூலாதாரத்தில் விளங்கும் குண்டலினி சக்தியை மூலவாயுவினால் மாற்றி 6 ஆதாரங்களையும் கடந்து சிவாக்னியில் விளங்குபவனே தியானம் செய்ய பிரணவ தலைவனான சதாசிவம் மிகவும் விரும்பி அவ்விடத்தே எழுந்தருளுவான். பாடல் 952 உயிர்குற்றம் நீங்கும். அற்றவிடத்தே யகாரமதாவது உற்றவிடத்தே ஒரு பொருள் கண்டிட செற்றம் அறுத்த செழின் சுடர் மெய்ப்பொருள் குற்றம் அறுத்த பொன் போலும் குளிகையே. குளிகை பொன்னின் கழும்பை நீக்கி துலங்கச் செய்யும். அதுபோல் சிவ ஒளி ஆன்மாவில் குற்றத்தை நீக்கி தூய்மை அடையச் செய்யும். சிவனது சக்தி பதிய அங்கனம் ஆகும். குற்றம் என்பது இங்கு ஆணவம் என்பதே. உடலை கடந்து சென்றவரிடம் அகரமான சந்திரக்கலை விளங்கும். அச்சந்திரக்கலை விளங்கும் சிதாகாய பெருவெளியில் உரிய பொருளை அறிய உயிர்களுக்கு உரிய குற்றமான இருளை மாற்றிய சிவந்த ஒளியான சிவம் தோன்றும். அஃது உயிர் குற்றத்தை போக்கி பொன் போல் ஒளிரச் செய்யும் குளிகை ஆகும். பாடல் 953 தியானத்தால் உண்டாகும் பயனை கூற இயலாது. ஆ என்ற போதினில் ஊ எழுத்து ஆலித்தால் ஒவ்வென்ற முத்தி உருகி கலந்திடும். மா என்று என் உள்ளே வழிபட்ட நந்தியை எவ்வனம் சொல்லுகேன் எந்தை இயற்கையே. அவ்வென்ற போதில் உவ்வெழுத்தால் ஆலித்தால் அப்படின்னா அகரக்கலையான சந்திரக்கலை இடக்கண்ணில் பொருந்த உகரக்கலையான கதிரவன் வடபக்கத்திலிருந்து இடப்பக்கமாய் மாறி வடகிழக்கு திக்கில் ஆ உ மா பொருந்தினால் அப்படின்னு அர்த்தம். அகரக்கலை அப்படிங்கிறது சந்திரக்கலை, உகரக்கலை அப்படிங்கிறது கதிரவக்கலை. முத்தினா முதல், அதாவது முதற்பொருள். அகரக்கலையான சந்திரன் இடக்கண்ணில் தோன்றிட உகரக்கலையான கதிரவக்கலை வடபக்கத்திலிருந்து இடப்பக்கமாக மாறி ஈசான திக்கில் ஆ உ மா என்பவை பொருந்தினால் உகரத்தால் உணர்த்தப்படும் ஒளி கிட்டி நித்தியமான நிலை மறைந்திருந்து வெளியாகும். மா ஆகிய அக்னியால் என் உடலில் வழிபட்ட குருமண்டலத்தின் பெருமையை எவ்வாறு இயம்ப முடியும்? அஃது எம் தந்தையான இறைவனின் இயல்பு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 954வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.